வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 15/11/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று பௌர்ணமி. ஆமாங்க, இன்று பௌர்ணமி நாள். இன்னைக்கு கிரிவலம் வர்றவங்க உகந்த நாள், கிரிவலம் செல்லலாம். அதோட சிவபெருமானுக்கு இன்னைக்கு அன்னாபிஷேகம் மாலை நேரத்தில் நடக்கும். அந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து அதில் ஒரு பிடி அல்லது ஒரு கை சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வருடம் ஃபுல்லாக குடும்பத்தில் சாப்பாட்டு பிரச்சனை இருக்காது. ஆமாங்க, இன்னைக்கு பெரிய சிவாலயங்கள் எல்லா ஆலயத்துலேயுமே சாதம் சமைச்சு மூட்டை கணக்கில், குறிப்பாக கங்கைகொண்ட சோழபுரம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், திருடமுதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில், அது மாதிரி எல்லா கோயிலுமே 100 மூட்டை 200 மூட்டை இன்றைக்கி வடிப்பாங்க. சாதத்தை வடித்து அந்த பகவானுக்கு அந்த அன்னத்தாலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை கண்ணால் கண்டு ஒரு பிடி, ரொம்பலாம் வேணாம், ஒரு பிடி அந்த உணவை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்டு தரித்திரியம் இருக்காது, உடல் பிணி நீங்கும். புரியுதுங்களா? அதோட இன்னைக்கு கடைமுழுக்கு. கடைமுழுக்குனா இந்த ஐப்பசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் வேத மந்திரங்கள், அது வேறு இனம், அது உங்களுக்கு புரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா விடுங்க. அவங்க வேத மந்திரங்கள் ஓத தினசரி காவேரி அந்த புண்ணிய நதியில் நீராடி சுவாமியை காலில் காட்டியும் சூரிய பகவானை வழிபடுவாங்க. அதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள், அதாவது துலாஸ்தான பூர்த்தியாவது இன்னைக்கு. ஆமாங்க, துலாஸ்தானம்னா வேற ஒன்றும் இல்லை, பகவான் ஐப்பசி மாதத்தில் கடைசி முழுக்கு, அதான் கடை முழுக்குன்னு பேருங்க. சரிங்களா? அதை சென்று காவிரி ஆற்று அருகில் இருக்கிறவங்க, இல்லை வந்து பார்க்க முடிஞ்சவங்க, குளிக்கிறவங்க குளிக்கலாம். அது கங்கைக்கு குளித்த நீருக்கு சமம். அதை விட புண்ணிய தீர்த்தது. கங்கை நதியில் அங்கே போகாத பாவமும் இந்த காவிரி ஆற்றில் குளித்தா போகிறதா ஐதீகம் சொல்லுது. அதனால் முடிந்தவங்க குளிங்க. சரிங்களா? அதுவும் முடியலன்னா கும்பகோணம் மகாமகம் குளம் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பிடி தண்ணி எடுத்து மேலே தெளிச்சிக்கிட்டிங்கன்னா முக்கியமாக 22 ஜீவநதியில் குளிச்சதுக்கு சமங்க. எவ்வளவு பாவம், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் தீரும் என்பது பொதுவானது. இதை பற்றி சொல்கிறதுனா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 1 மணி 15 நிமிடம் வரையும், பிறகு மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 2:45 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்டம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:14 நிகழும். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:52 வரை சதுர்த்தசி, அதன் பிறகு பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் 12 வரை அசுபதி நட்சத்திரம், அதன் பிறகு பரணி நட்சத்திரம், அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரங்க. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:52 வரை வணிசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 3:47 வரை பத்திரை கரணம்,
அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 12 மணி 12 நிமிடம் வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12 மணி 12 நிமிடம் வரை உத்திர நட்சத்திரமும், அதன் பிறகு இன்று இரவு 10 மணி 45 நிமிடம் வரையும் அஸ்த நட்சத்திரமும், அதன் பிறகு சந்திராஷ்டமம். ஆமாங்க, சித்திர நட்சத்திரம் சந்திராஷ்டமம். ஓகே, நமது இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் எந்த விதமான புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் சரியாயிடும். அது எந்த விதத்திலையும் உங்களை பாதிக்காது. சரிங்களா? அதுக்காக மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலைகளை செய்த வண்ணமே செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ குறையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5640 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான இன்றைய ராசி பலனை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஒருவருக்கொருவர் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுடைய 1ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியிலே அந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் என்பது போல இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே நன்மையில் முடியும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லைங்க. இன்றைக்கி சிவபெருமானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கிறதுனால கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நெருக்கடி ஒரு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தோடு கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க. இது கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடும் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆசையை பூர்த்தி செய்யுங்க. ஆக இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு சந்தோஷமான நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவுக்கு மீறிய செலவு, ஆமாங்க, அது ஏற்படும். பண நெருக்கடி கொஞ்சம் சந்திப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியது இன்றைய நாள் உங்களுக்கு. சரிங்களா? அப்படி கடைப்பிடிக்கலைன்னா கொஞ்சம் சிக்கல் வந்து சேரும். 2ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் யாரையும் வையக்கூடாது, திட்டக்கூடாதுங்க. இன்றைய நாள் அப்படி வசிங்கன்னா அவங்கள நிச்சயமாக பாதிக்கும். நல்லாருன்னு சொன்னால் நல்லாயிருக்கும், இன்னொரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆகிடும். அதனால் முடிந்தவரையும் யாரையும் ஏச வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படும். உடன் இருப்பவர் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு தடைகள் மாறக்கூடிய நாளுங்க. இன்றைக்கி உங்களுக்கு இருந்த தடை விளக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையும் 3ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். அப்படி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து தான் நன்மை செய்வாங்க. யாருமே முன்னாடி சோகத்துக்கு பிறகு தான், இப்போ புயல் வருதுன்னா புயலுக்கு பிறகு தான் அமைதி, அது மாதிரி முன்னாடியே கொஞ்சம் சோகத்தை கொடுத்து மறுபடி தான் அது மதியத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைய நாள் கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உடல் ரீதியாக கொஞ்சம் சோர்வுத்தன்மை, அசதி இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். விலைக்கு சென்றவங்க, உங்களை வேணான்னு விட்டு போனவங்க இன்றைக்கி திரும்பி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்கள்கிட்ட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி அடுத்தவர்கள் உதவி இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. அதுக்கான மனசு உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் அது இறைவனுக்கு செய்வது மாதிரி சில பணிகளை நீங்கள் செய்து ஒரு புண்ணிய காரியங்களை செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. வெளியூர் பயணம் இன்றைக்கி ஏற்படும். உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை இன்றைக்கி தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் லாபம் கிடைக்கும். செய்தியுள்ள நல்ல லாபம் இருக்கும். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டுங்க. 5ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் அலைச்சல் ஏற்படும். அதனால் பார்த்து நடந்துக்குங்க. கண்ணில் சிறு சிறு பிரச்சனை ஏதேனும் தோன்றி மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்ணை பதனமாக பார்த்துக்குங்க. வரவு செலவு இன்றைக்கி சமமாக தான் இருக்கும். இன்றைக்கி அப்படி ஒரு பெரிய லாபம், பெரிய நஷ்டம் அப்படிலாம் இருக்காது. ரெண்டும் ஈவனாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும்
கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் செலவு ஆனாலும் செலவுக்கு தக்க வரவு ஏற்படும் என்பது தான் அதான் இன்றைய நாளோடைய பலன். உங்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வரவும் செலவும் ஈவனாக இருக்குங்கிறது தான் இன்றைய பலன். உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட காரியங்கள், பேச்சு, நல்ல பேச்சு, இது எல்லாமே இன்றைக்கி சுபகாரியங்கள் பேச்சு, தடைப்பட்ட சுபகாரியங்கள் பேச்சு சுமூகமாக முடியுங்க. ஒரு சந்தோஷமாக முடியும், அதில் மாற்றம் இல்லை. குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படும். மனதிற்கு ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷத்தில் இன்றைக்கி விருந்து உண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிலையும் சுகம், குடும்பத்திலையும் சுகங்க. இன்றைய நாள் 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். அதனால் சுபகாரிய பேச்சுகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க. விருச்சக ராசி அன்பர்களே, பணிபுரியக்கூடிய இடத்துல அங்கீகாரம் கிடைக்குங்க. உங்களுக்கு நீங்கள் டெம்பரவரியாக பணியாற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பர்மனண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாராத தனபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. தனபாக்கியம்னா பொருள் வரவு, பண சேர்க்கை, அல்லது ஒரு நகை நட்டு, அது மாதிரி அதுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரையும் இன்றைக்கி கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான், 8ஆம் இடத்துல சந்திர பகவானாவே சந்திராஷ்டமம் சூழலில் இன்றைக்கி அதாவது எவ்வளவு தான் நன்மை நடந்தாலும் ஐயோ அது நடக்காமல் போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் சின்னதாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் மனதில் ஒரு கடுகளவுனாச்சும் அந்த நிம்மதி இல்லா நிலை ஏற்படுங்க. அதை மட்டும் பார்த்துங்க. தனுசு ராசி அன்பர்களே, விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து உங்களோட சேருவாங்க. மறதி கொஞ்சம் இன்றைக்கி ஏற்படும் உங்களுக்கு. அது மாதிரி கவனம் உங்களுக்கு இன்றைக்கி நிச்சயமாக தேவைப்படும். வண்டி வாகனத்தில் செல்கிறவங்க நல்லா மறக்காமல் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஹெல்மெட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கணுங்க. உங்களுக்கான இன்றைக்கி வெற்றி தான், நீங்கள் போகிற விஷயம் வெற்றி தான், அது எல்லாமே இதுதான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படுதுங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால் பூர்வீக சம்பந்தமாக சில பிரச்சனைகள் எழும். ஆனால் எழுந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. சரிங்களா? மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் உங்கள் பக்கம் மீது ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. எதிர்பாராத திருப்பம் உங்களுக்கு இன்றைக்கி வழக்கில் வந்துடும். உங்கள் பக்கம் தீர்ப்பு ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை மகர ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. 10ஆம் இடத்துல சந்திர பகவான். அதனால் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு தொழில் வெளுத்து வாங்கும். இன்றைக்கி நல்ல வியாபாரம் நல்லா போகும், நல்ல லாபம் கிடைக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி உதவி இன்றைக்கி உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி தந்தை வழி, அதாவது 3 வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குது. தந்தை வழியில் சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைக்கி அப்படிலாம் நடந்தும் ஒரு விதமாக ஏதோ ஒரு பயம் மனதில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இருந்தாலும் மனதில் ஒரு சிறு அச்சம், இப்படி நடந்துருமோ, இப்படி நடக்காதோ, என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படிங்கிற எண்ணம், ஒரு கவலை இருந்த எண்ணம் தான் இருக்கும். சரிங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படுங்க. எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எங்கேருந்து கிடைக்கும்? மாமன் வழியோ அல்லது சித்தப்பா மக்கள் அல்லது பெரியப்பா மக்கள், அடுத்தவர்கள் உதவி, உறவினர்கள் தான், அவங்களுடைய உதவி கிடைக்கும். அது பண உதவியாகவும் இருக்கும், வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி மனை, வீடு, பழைய வீடு, அது வாங்கி விற்கிறவங்க அல்லது அது இருக்கிறத விற்கிறவங்க இன்றைக்கி நடக்கிறதுக்கான சூழல் அமையுங்க. அதனால் பணம் வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன்.